வணக்கம். இந்த பதிவு நீல்கிரிஸ் ஆர்த்தடாக்ஸ் டீயை பற்றியது. இந்த நீல்கிரிஸ் ஆர்த்தடாக்ஸ் டீ ஜிஐ சர்டிஃபிகேஷன், அதாவது ஜியோகிராஃபிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கினது. தமிழ்நாட்டில் இருக்கிற 58 ஜியோகிராஃபிக்கல் சர்டிஃபிகேஷனில் இதுவும் ஒன்று. இது நம்ம எப்படி எக்ஸ்போர்ட்லேயும் உள்நாட்டிலையும் அதிகமாக விற்பனை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட். எல்லோரும் இது பண்ண முடியும், எல்லாருக்குமான டீ அல்ல. இது ஒரு ப்ரீமியம், ஒரு ஹை கிளாஸ் ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது யூரோப், யூஎஸ், ஜப்பான் தவிர மிடில் ஈஸ்ட், இந்த மாதிரி இதிலெல்லாம் ஒரு சிங்கிள் ஆரிஜின் அப்படியாகவும் இல்லை பிளண்டிங்காகவும் இதை டீயை மார்க்கெட் பண்ணலாம். சர்டிஃபிகேஷன்ஸ் முக்கியமானது. அதாவது ஆர்கானிக், ஃபேர் ட்ரேட், ரெயின் ஃபாரஸ்ட் அலையன்ஸ், இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி நம்ம அதை மார்க்கெட் பண்ணால் அதை சுலபமாக பண்ண முடியும். இது ஒரு ஜிஐ ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனாலும், ப்ளஸ் இது ஒரு யூனிக் ஃப்ளேவர் இருக்கிறதுனாலையும், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லி ஒரு ப்ரீமியம் பேக்கேஜிங்கில் கொடுத்தா சுலபமாக விற்கிறது ஈஸியாக இருக்கும். நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட் டீல் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஹோட்டல்ஸ், புட்டிக், இந்த மாதிரி இதில் இதை ப்ரமோட் பண்ணலாம். தவிர சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா நம்ம இந்த ஒரு பாரம்பரியத்தை ஆன்லைனில் இ-காமர்ஸ் மூலமாக ப்ரமோட் பண்ணணும். டொமஸ்டிக் மார்க்கெட்னு பார்த்திங்கன்னா சேம் ப்ரீமியம் பொசிஷனிங் தான். பெரிய பெரிய ஸ்டோரில், கேஃப், ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ப்ரமோட் பண்ணலாம். அர்பன் கன்சியூமர்ஸ், அதாவது சிட்டியில் இருக்கவங்களுக்கு இது ஒரு சாம்பிளிங் கொடுத்து இதனுடைய டேஸ்ட் எப்படி வித்தியாசமாக இருக்குதுன்னு காமிக்கலாம். இதை ஒரு கார்ப்பரேட் கிஃப்டாக கொடுத்தா கூட ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது தவிர ஒரு நல்ல யோகா ஸ்டுடியோஸ்லாம் இருக்கும்போது அவங்களோடையும் பார்ட்னர் பண்ணால் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம அதிகமாக சொல்லி மார்க்கெட் பண்ண முடியும். தவிர கிராஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ், அதாவது தொடர்ந்து இதே மாதிரி நல்ல ஒரு தரத்தை நம்ம கொடுக்கணும். தவிர இதனுடைய இந்த சஸ்டைனபிலிட்டி இருக்குது இல்லையா, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் வெல்னஸ் தவிர ஃப்ளேவர்டு டீலையும் அது கொண்டு போகலாம். முக்கியமானது கன்சியூமர்ஸ், அதாவது யார் குடிக்கிறாங்களோ அவங்கள எஜுகேட் பண்ணணும். இது எப்படி ப்ரூ ஆகுது, இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இதனுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் என்ன அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணாக்கா மார்க்கெட்டில் இதனுடைய பிராண்ட் ரீகால் ரொம்ப சுலபமாக இருக்கும். தேங்க்யூ.